அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும்? ஏதாவது கிரகங்களால் பெரிய லெவலில் நன்மைகள் ஏதாவது இந்த மாதம் இருக்கா? அல்லது பெரிய லெவலில் கிரகங்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அதிலிருந்து மீண்டு வருவதற்கான இறை வழிபாடு ஏதாவது உண்டா? இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் நல்ல நட்சத்திரத்தில் தான் சஞ்சாரம் பண்ணுறார். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் பரவாயில்லை. ஸோ பொருளாதாரம்னா கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதிகமும் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் வாங்கி சொந்தமாக இடங்கட வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏதாவது கட்டின வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையுமே இந்த மாதம் இது புரட்டாசியாக இருந்தால் கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இருக்கார், அவரோடு கேது இருக்கார். அப்படி இருக்கிறது யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, அதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் நன்கு கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார், அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அது மட்டுமல்ல, உங்களுடைய கல்வி அண்டர் எஜுகேஷன்லேயும் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக உண்டு. ஸோ உங்களுடைய முயற்சி பெரிய லெவலில் உங்களுக்கு ஃபியூச்சரில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ரிஷபராசியில் பிறந்த உங்களுடைய சுக்கிரன் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர், அவர் 4ல் இருக்கார். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாயும் புத பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம். ஆக வேலையில் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் எந்த வேலையில் வரனாலும் இருங்க, மாதம் சம்பளம் உடல் உழைப்பு சார்ந்த வேலையில், குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, ஆர் எம்என்சியில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ஓரளவுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஏற்கனவே சூரியன் அங்கே 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவது அல்லது வெளியேற்றப்படுவது. ஸோ நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே பெரிய லெவலில் உங்களுடைய சர்வீஸில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இதுதான் கிரகங்களால் ஏற்படக்கூடிய நன்மை. பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்துருக்கு. ஒரு பக்கம் உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு வேலையை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுவார், இன்னொரு பக்கம் சனி வேலையை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பெர்மனெண்ட் ஜாபில் இருந்தாலுமே இது தான் ப்ராப்ளம். ஸோ வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, சாதாரண சின்ன ஒரு கேடரில் இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுடைய எந்த ஜாபில் இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். வெளியில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலம் இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாபில் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவசரப்பட்டு வேலையை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வேறு வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதம் அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். வேலையை விட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதத்தில் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் அதுக்கும் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்ட்ரகிள் போராட வேண்டிய காலகட்டங்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல புதனும் வர்றாரு. ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க.
இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் இதுக்கு முன்னாடி எனக்கு லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னா உடம்புல செவ்வாய் கேது, தலையில் பிரச்சனை, அடிவயத்தில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மட்டும் இல்லை விஷனில் ப்ராப்ளம், இது எல்லாமே உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு. அல்ல இது மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் நல்லா டாக்டரை பார்க்க வேண்டிய காலகட்டங்கள். அதுலேயும் குரு வேற பார்க்குறாரு. யாருக்கெல்லாம் டயபெட்டிக், ஒபிசிட்டி இருக்கும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல டாக்டரை பாருங்கள். அதோட இந்த மதம் ரொம்ப அவசியம் இருந்தாலும் லோன் வாங்குறதுல யோசிச்சுங்க. காம்படிட்டிவ் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்க, அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க, அல்லது ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஃபேவரபுளாக ரிசல்ட்டை எதிர்பார்க்குறது 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பெரிய லெவலில் வழக்குகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஹேரிங்கில் ஜெயிப்பதற்கான வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸுமே தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடு இருக்குமானா இல்லை, எல்லாமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய தொழிலில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க, பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி, குரு 2 பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. இப்படி இருக்கிறது உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எந்த விஷயத்தில் இந்த மாதம் ஈடுபடுறதுனாலும் ஒரு தடவைக்கு நல்லா யோசிங்க, அதுக்கப்புறம் செயல்படுங்க. அது மட்டும் இல்லை, எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை செகண்டு முடிவு பண்ணணும், இதையும் நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஒவ்வொருத்தங்களுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எதை முதல்ல கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு, அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு பெருசாக காரியம் ஆகணும்னு இந்த மாதம் நடக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க, அதுலேயும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் சுமாராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு பக்கம் தொழிலை பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கவனித்து கேளுங்க. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை இருக்குது. பெரிய மனிதர்களுடைய நட்பு அல்லது சகவாசம், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் அல்லது ஆல்ரெடி இருக்கும். ஒருவேளை இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இது அத்தனையுமே ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது புது வரவுகள் வராமல் இருந்தால் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த புரட்டாசி 16ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெரிய லெவலில் எனி ஸ்பெக்குலேஷனில் நீங்கள் ஈடுபடுறவங்கெல்லாம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அதில் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்க உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு, சமூகத்தில் மதிப்பு மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் முழுவதுமே சிவ கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். அதோட முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவரை கும்பிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் எங்கெல்லாம் அம்பாள் இருக்கோ அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரெகுலராக பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். நன்றி, வணக்கம்.